தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. அதிசயமானவர் நீரே, அழைத்தீரே உந்தன் கிருபையால். கிருபையின் மேல் கிருபை அளித்துமே, கருத்துடன் கத்ததால் துதிப்பே. அதிசயமானவர் நீரே, அழைத்தீரே உந்தன் கிருபையால். கிருபையின் மேல் கிருபை அளித்துமே, கருத்துடன் கத்ததால் துதிப்பே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. ஆலோசனை கர்த்தர் நீரல்லோ, ஆச்சரியமாக நடத்தினீரே. மகிமை மேல் மகிமை அடைந்து மாசற்றோனாய் மறுரூபமாவே. ஆலோசனை கர்த்தர் நீரல்லோ, ஆச்சரியமாக நடத்தினீரே. மகிமை மேல் மகிமை அடைந்து மாசற்றோனாய் மறுரூபமாவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. வல்லமையுள்ள தேவன் நீரே, வார்த்தையால் யாவையும் தாங்குவதால். பலத்தின் மேல் பலன் அடைந்தோனாய் சீயோன் சிகரத்தில் நின்றிடுவேன். வல்லமையுள்ள தேவன் நீரே, வார்த்தையால் யாவையும் தாங்குவதால். பலத்தின் மேல் பலன் அடைந்தோனாய் சீயோன் சிகரத்தில் நின்றிடுவேன். கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. நித்திய பிதாவே உம் நாமம் பரிசுத்தம், அதில் மகத்துவமே. கரைத்தீரை பிழை இல்லாதோனாய் கற்புள்ள கன்னிகையாய் மாறுவேன். நித்திய பிதாவே உம் நாமம் பரிசுத்தம், அதில் மகத்துவமே. கரைத்தீரை பிழை இல்லாதோனாய் கற்புள்ள கன்னிகையாய் மாறுவேன். கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. சமாதான பிரபுவும் நாமம் சாத்தானின் தலையை நசுக்கிற்று. ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்தோனாய் சிங்காசனத்திலும் மூடியிருப்பேன். சமாதான பிரபுவும் நாமம் சாத்தானின் தலையை நசுக்கிற்று. ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்தோனாய் சிங்காசனத்திலும் மூடியிருப்பேன். கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இந்த நாமம் தேனிலும் மதுரமே.
புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. எபினேசர் நீ தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீ தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயே எல்ரோயே என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயே எல்ரோயே என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்து ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த 3 நாட்களும் நேரங்களை ஜெபத்தில் செலவிடுங்க, தேவ சமூகத்தில் செலவிடுங்க. இன்னும் அதிகமான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு சிறு பகுதி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து முடிய. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நீங்க நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். ஏனென்றால் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குவதா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாமோ கெட்டு போக பின்வாங்குவதா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 32வது வசனத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூர்வ நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். பூர்வ காலங்களை நினைத்து கொள்ளுங்க, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்க, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவன் தருகிற ஆலோசனையாக இருக்கிறது. நான் மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய முந்தின நாட்களை நினைத்து பார்ப்போம் என்றால் உண்மையாக நாம் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்க முடியும். அது நினைக்காமல் தலைகால் புரியாமல் நடந்து அநேகர் வெட்டுண்டு கீழே விழுந்து போகிற நாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி பார்த்து முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த நாட்கள் என்னென்ன செய்தோம் என்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ காரியங்களில் ஆண்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா?
ஆமேன். அப்படி தானே ஊழியத்தில் இது 50வது ஆண்டு. எனக்கு யோசித்து பார்க்க முடியல, யோசித்து பார்க்க முடியல. நிச்சயமாக சீக்கிரத்தில் செத்து போயிடணும்னு நினச்சேன். ஆமாம், சிலர் அப்படி சாபம் கொடுத்து சீக்கிரம் நீ செத்து போவாய் ஒன்றுமில்லாமல் சொன்னாங்க. ஆனால் காரணம் இல்லாமல்கிட்ட சாபம் ஒரு நாளும் படிக்காது. குருவி பறந்து போகிறது போல் போயிடுச்சு. ஏன்னு தெரியாது கத்தரை வச்சிருக்கிறார். ஆமேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் கத்தர் என்னை இம்மட்டும் வைத்திருக்கிறார். நான் எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஆகவே பிரியமானவர்களே, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். இப்படி முந்தின நாட்களை எப்போது நினைத்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நன்றியுள்ள இருதயம் நமக்குள்ளே உண்டாகும். ஆமேன். என் மூலமாக பேப்டிஸாக எடுத்தவங்க இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆமாம், பெரிய பெரிய சென்டரில் அவங்களாம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதில்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இதெல்லாமே ஆகமங்கள். ஆகமங்கள் எத்தனை? 5. 4 ஆகமங்களுடைய தொகுப்பு தான் உபாகமம். உபாகமம். இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக வார்த்தைகள் நினைக்கணும், நினச்சி பார்க்கணும் என்று சொல்லி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆதியாகமம் தொடங்கி லேவியராகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக வருகிறது. இந்த உபாகமானது நாமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக நிறைய காரியத்தை நான் படிக்க போகிறோம். அல்லேலூயா. 4 ஆகமங்களுடைய தொகுப்பு தான் இந்த உபாகமம். அது முடியல, வனாந்திரத்தினுடைய ஒரு முடிவுக்குள்ளே என்ன வருகிறோம். ஆகவே இந்த ஆண்டில் 6 வாரத்தோடு புதிய ஆண்டை தொடங்கியிருப்போம். ஆனால் ஆண்டின் முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? 6 வாரத்தோடு இப்போ தொடங்கணும். இப்போது மகா 6 வாரமாக இருக்குதா அல்லது வேறு மாதிரி இருக்குதா? நாம் முன்னேறி சென்று கொண்டு தான் இருக்க வேண்டும். ஒழிய பின் நோக்கி பார்த்தால் போவாய் போவாய். அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. பின்னே நோக்கி பார்த்தால் போவாய் போவாய், பின்னே பாராய் நீ பாராய். பின்னே நோக்கி பார்த்தால் அது பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாக இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் முன் வைத்த காலை பின் வைக்காம, முன்னே வைத்த காலை பின்னே வைப்பீரோ, வாலிபரே நீரே வீரமுள்ளோரே வைப்பிரே ஜீவனை இயேசுக்காக. இதெல்லாம் பாட்டிலேயே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் தொடரணும். ஏனென்றால் அங்கே போனால் எப்பவும் பாடிட்டே இருக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. எப்போதும் சேராபெண்களவருக்கு முன்பாக எப்படி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறது போல மனுஷனுடைய துதியிலே தேவன் பிரியம் கொள்கிற கொடானு கொடி தூதர்களுடைய அந்த துதியிலும் விட மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ண நம்மை தெரிந்து கொண்டாரே. அப்படி என்றால் நாம் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் ஒரு எச்சரிப்பான செய்தியை பார்த்தீங்களா? 17வது அதிகாரம் 10, 11 வசனத்தை பாருங்கள். 17, 10, 11. பலனாகிய கண்மலையை நீ நினையாமல், பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். உன் இரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகல் காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். பார்த்தீங்களா? ஏன் கண்மலையை நினையாமல் போனாய். இதைத்தான் உபாகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உபாகமும் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை ஜெனிப்பித்த என்றால் பிறப்பித்த கண்மலையை நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோரை மறந்து போகிறவங்க, ஊழியரை மறந்து போக நிறைய பேர் இருக்காங்க. தாய் தகப்பனை மறந்து போகக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறபடி உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கண்மலை யாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்தார். அதை பின்பற்றி வனாந்திரத்தில் அவங்க பிரயாணம் பண்ணாங்க. கண்மலையாகிய கிறிஸ்து அவரோடு கூட இருந்தார் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம், வாசிக்க வேண்டாம். இப்போது உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், நினையாமல் போனாய். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினையாத காரியமாக இருப்போம் என்றால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். நம்ம எப்போதும் அதை நினைக்கணும், நினச்சி பார்க்கணும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 51:1 நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பார்க்கணும். ஆமேன். அப்போ படிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஆகவேதான் நம்மை பெற்ற தேவனை மறந்துவிடக்கூடாது. ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமல் இருக்கக்கூடாது. எப்போதும் என் முன்னே நான் வைத்திருக்கேன் என்று ஃபாதர் பாடுறது போல ஆண்டு நான் முன் வைத்து ஓடணும். இதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் நினைக்க வேண்டிய சில காரியங்கள் என்னெல்லாம் நினச்சி பார்த்து திரும்ப அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எதில் மறந்து போயிருக்கிறோமோ, எதில் விடுபட்டுருக்கிறோமோ, எதில் குறைவுபட்டுருக்கிறோமோ அதை நாம் சரிப்படுத்தி கொண்டோம் என்றால் நம்ம சொல்லலாம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் முக்கியம். அப்படி என்றால் நம்மை உண்டாக்கின சிருஷ்டித்த பெற்ற தேவனை கண்மலையை நாம் நினையாமல் போகக்கூடாது. ஆகவே உபாகமத்திலே காணப்படுகிற சில குறிப்புகள் உபாகமம் 4ஆவது அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகள் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? 13வது வசனம். நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். அவைகளை 2 கற்பலகைகளில். சரி, ஆமாம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம், கட்டளைகள் இதெல்லாமே தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம், கட்டளைகள் என்பது உபதேசம். இவ்வளோ பெரிய ஒரு ஜாதி, வேறே பெரிய ஜாதி இல்லை. இவ்வளோ சமீபமாக தேவனை பெற்று வேறே ஜனம் இல்லை. அவ்வளோ விசேஷித்த ஒரு ஜனமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள். யாத்திராமத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனே இதனால் நான் விசேஷித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பாட்டு பாட வேண்டாம், விசேஷித்து நல்லா பாடுவாங்க, ஆனால் என்ன விசேஷிருக்குதோ தெரியாது. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்யப்பட்ட தேவ ஜனங்கள். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா? 13ஆம் வசனம் திரும்ப, நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில். சரி, உடன்படிக்கையை நாம் நினைவு கூறணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது ஆண்டவரோடு சேர்ந்து நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையானது தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல், 1 பேதில் வாசி, மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவனோடு நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோமே, அந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. எப்படி திருமண வாழ்க்கையில் புருஷனும் மனைவியும் சகோதரனும் சகோதரியும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அதுபோல் நானும் என் தேவனும் என்ற இடத்துல நாம் நல்ல மனசாட்சியோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆமேன். இதை மறந்துவிடக்கூடாது. நம்ம தேவ ஜனம் சாதாரணம் அல்ல.
வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களாக ஆசாரிகளாக தமக்கு முன்னே அவர் நிறுத்தியிருக்கிற பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது எவ்வளோ விசேஷித்த ஒரு இடத்துல தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக. ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள், எல்லா ஜாதிகள் மேல் இல்லாவிட்டால் சகல ஜாதிகள் மேற்கொள்ளும் ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பாவத்தின் மேலும் எல்லா விதமான பொல்லாப்பின் மேலும் நமக்கு ஆளுகையை தருகிறவர் ராஜாக்கள், ஜெயம் எடுக்கிற ராஜாக்கள். ஆசாரி என்று சொல்வது ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின பிதாவாகிய தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்த உடன்படிக்கையை யோசித்து பாருங்கள். ஆதியில் நீங்கள் செய்த உடன்படிக்கை, ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்மன சாட்சியில் உடன்படிக்கை செய்தீங்களே, அந்த உடன்படிக்கையில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்கள் என்றால் அதைத்தான் எபேசு சபைக்கு ஆவியான சொன்னார். எல்லா நல்ல கிரியெல்லாம் இருக்குது. அப்போஸ்தலர் அல்லாதவங்க தங்களை அப்போஸ்தலர் என்று செய்கிறது அதெல்லாம் அறிந்து கொள்கிறாய். ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, வேறொன்றும் இல்லை, அன்பிலே குறை. சில குடும்பங்களில் புருஷன் மனைவிக்கு இடையில் இருக்கிற என்ன குறைன்னா ஒருவர் நேசிப்பதில் குறை, ஒருவர் நேரம் கொடுத்து பேசுகிறதுல குறை. வேலை 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 பிஸின்னு என்ன? BUSY அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியுமா? பி அண்டர் சாட்டனிக் யோக். சாத்தானுடைய அந்த நுகத்தடிக்கு உட்பட்டுறது ரொம்ப பிஸி அதுலேயே. ஆக எந்தெந்த நேரத்தில் எப்படி நாம் குடும்பங்களிலோ சபைகளோ தெய்வீக அன்பை வெளிப்படுத்தணுமோ அதை நாம் வெளிப்படுத்தி நம்ம உடன்படிக்கை என்ன செய்யணும்? எப்போதும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்று சொல்வது 2 பேர் தேவை. நானும் என் தேவனும் சேர்ந்து உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த தேவனுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணாங்க. நமக்கு தெரியும், 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் தாவீதும் யோனத்தானும் உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனமா முடித்த பிற்பாடு ஆத்துமா சரி உயிரை போல ஸ்நேகித்தான் எல்லாம் கொடுத்தாங்க. நீ படித்து பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ தான் கொடுத்து அந்த அன்பு, அந்த நெருக்கம், அந்த நேசம் வந்து விட்டால் நேரம் காலமே இல்லை. அங்கே தன்னுடைய எல்லாவற்றையும் யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்து அந்த உடன்படிக்கை செய்ததை பார்க்குறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. 2 பேரும் நல்ல உடன்படிக்கை செய்தனால அநேக முறை யோனத்தான் தாவீதை தகப்பனுடைய கைக்கு தப்புவித்து பல காரியங்களை சொல்லி கொடுத்ததெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு யோனத்தான் உண்மையாக இருந்தானா என்றால் முடிவு வரையும் இல்லை. 23வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு பிற்பாடு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான். யோனத்தான் யாருடைய வீட்டுக்கு போனான்? பின்மாற்றக்காரனாகிய கர்த்தரால் தள்ளப்பட்ட ராஜாவாகிய தன்னுடைய தகப்பனாகிய சவுலுடைய வீட்டுக்கு போனான். உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால் தாவீதோட காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் என்று சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த வசனத்தை என்ன குறித்து வச்சுக்கொள்ளுங்க. உடன்படிக்கை செய்த பிற்பாடு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தான் தன் வீட்டுக்கு போனான். அதன் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா சவுலும் யோனத்தானும் ஒரே நாளில் யுத்தத்தில் தெரியுமா இல்லைங்களா? செத்து போனாங்க. 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக உடன்படிக்கைக்கு அந்த யோனத்தான் உண்மையாக இருக்கவில்லை. உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாப்பார். முந்தின காலத்தில் ரஷ்யாவோடு கூட இந்தியா குருச்சேவு காலத்தில்
உடன்படிக்கை செய்திருந்தாங்க. தாஸ்கண்ட் உடன்படிக்கை, பேர் என்ன, தாஸ்கண்டுங்கிற இடத்துல உடன்படிக்கை பண்ணாங்க. எதுக்கென்றால் சைனா நம்ம வாழாட்டாதபடிக்கு, சத்துருக்கள் வந்து நம்ம மேலே போராடாதபடிக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அந்த நாட்களில் நமக்கு இராணுவத்தில் பல உதவிகளே அவங்க செய்தாங்க. அதுபோல தான் நாம் ஆண்டவரோடு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருப்போம் என்றால் நம்முடைய எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமரில் நான் அப்படி தான் வாசிக்கிறேன். நம்ம கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் போதும், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆகவே நாம் தேவனோடு பண்ணின அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். யோனத்தான் அப்படி செய்யலை. தகப்பனும் மகனும் ஒரே நாளில் செத்து போனதாய் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாங்கத்தை விட்டு துரத்தப்படும் போது வெளியில் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. சீமேயி என்பவன் என்ன செய்தான்? தாவீதை தூசித்தான். யோவாப் ஒரு வார்த்தை சொல்லும், ராஜாவே அவனை ஒரேடியாக தூக்கிறேன்னு சொன்னான். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என்னை தூஷிப்பதற்கு தேவன் இடம் கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல விட்டார். ஆனால் திரும்பி வரும்போது முதல்ல இந்த சீமையை தான் போய் சந்திக்க போகிறான். அந்த தாவீதும் சீமையும் உடன்படிக்கை பண்ணாங்க, இனிமேல் எருசலேமை விட்டு நீ போக கூடாது, எருசலேமை விட்டு நீ போனால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய்ன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணாங்க. ஆனால் சீமையுடைய கழுதைகள் காணப்படாமல் போன போது அவனை தேடி தெரியாமல் வெளியில் போயிட்டு வந்தான். அதை அறிந்த பிற்பாடு அங்கே நான் வாசிக்கிற 2 ராஜாக்களையும் படிக்கிறோம், 2 சாமுவேலும் படிக்கிறோம். சீமையை என்ன செய்கிறாங்க? கொண்டு போடும். உடன்படிக்கைக்கு உண்மையாயிராவிட்டால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. 19ஆம் அதிகாரம் 20 வசனம். உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்தி வந்துட்டேன். நான் பாவம் செய்தேன், இப்போ வந்து முந்தி வரவேற்பதுக்கு வந்து விட்டேன் என்று சொல்லி அறிக்கையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி எருசலேமில் நீ இரு, குடியிரு, வீட்டை கட்டி அங்கே குடியிரு என்று தாவீது சொல்லியிருந்தார். அப்படியே இருந்தான். 3 வருஷம் சென்ற பிற்பாடு அவன் வெளியே போனான். அது நிமித்தமாக அவன் கொல்லப்பட்டதை நாம் ராஜாக்களின் புத்தகத்திலும் பார்க்கிறோம். அல்லேலூயா. எருசலேமிலே குடியிரு என்று சொன்னான். உடன்படிக்கும்படி எருசலேமானது தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமேன். சபை என்பது வேறு, அசம்பிளி என்பது வேறு. வித்தியாசம் பார்த்துக்கொள்ளணும். சபை என்பது வேறு, அசம்பிளி என்பது கூடுகை. பல காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணி சில காரியங்களை திட்டங்களை தீர்த்துவதற்காக சொல்லப்படுகிற காரியங்கள் இல்லையா. எம்எல்ஏங்கிறதுக்கு என்ன மீனிங்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுபோல் கூடுகை. ஆனால் சபை என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரமான சபை. இயேசுவோடு கூட நெருங்கி அவருடைய சரீரமான சபைக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் சபை. இதுக்காகத்தான் அவர் உயிரையே கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சபையாகிய எருசலேமுக்குள்ளே நாம் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. அதைத்தான் நம்ம நோவாவுடைய காரியத்தை பார்க்கும்போது பேழைக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு. அந்த புறாவானது வெளியில் போச்சு, கால்வைக்கு இடமில்லை, திரும்ப வந்தது, மறுபடியும் போயிட்டு வந்தது, நல்ல நற்செய்தியோடு வந்தது, அதுக்கப்புறம் போகவே போயிடுச்சு. பேழைக்குள்ளே வரும்போது அந்த புறாவுக்கு பாதுகாப்பு. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சபையோடு நெருங்கி ஐக்கியம் நமக்கு வேண்டும். கொஞ்சம் தூரம் அப்படியே ஓரமாக இருந்தீங்கன்னா பிசாசு ஓரமாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், எதில் நம்ம இன்வால்வ் ஆகணுமோ அதில் இருந்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஊழியங்களில் நாம் உண்மையாக இருப்போம் என்றால், நம்ம உடன்படிக்கையில் உண்மையாக இருப்போம் என்றால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக உதவியாக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த உடன்படிக்கையில் நாம் நினைவு கூர்ந்து அதை புதுப்பித்து கொண்டு கர்த்தரோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில் இருப்போம் என்றால் கடைசி வரைக்கும் நம்மை காப்பார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கையில் தவறி இருப்பில் என்றால், கொஞ்சம் விலகி இருப்பில் என்றால் அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உபாகமத்தில் நான் படிக்க போகிறோம். அடுத்து உபாகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக.
ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஓய்வு நாளை ஆசரிக்க தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லிட்டு அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தான்னு சொல்லலை. இங்கே எகிப்திலே அடிமையாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆகவே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படி என்றால் ஞாயிறு ஆராதனை, கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவங்க ஆளோட்டிகள் நிமித்தமாக பாடு கஷ்டங்களை பட்டு எபிரேய தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் மோசேயை எழுப்பினார், ஆரோனை அனுப்பினார், மீரியாம் கூட இருந்தாங்க. எல்லாருமாக சேர்ந்து தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கையினாலும் ஓங்கிய பொய்த்தினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. அந்த விடுதலையை நினைத்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அதுக்காகத்தான் மோசையும் ஆரோனும் போய் சொல்கிறாங்க, நாங்கள் போய் வனாந்தரத்தில் போய் 3 நாள் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும், அதற்கு அனுப்பிவிடு என்று தான் அவர் கேட்டார். ஆனால் அந்த ஆராதனைக்கு தடை செய்கிறதான பார்வோனின் வல்லமை அதை மேற்கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட விடுதலையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விடுதலையின் சுவிசேஷத்தினால பாவம், மரணம், பல பிரமாணங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஜீவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். விடுதலையே. ஆமேன். அல்லேலூயா. இன்னும் நம்ம அடிமைப்படவில்லை. அதனால தான் கலாத்தியரில் சொல்கிறாரு 5ஆம் அதிகாரத்தில், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாதபடிக்கு கிறிஸ்து உங்களை உண்டாக்கின சுவாதீன நிலைமையில நிலை கொண்டுருங்க. ஏன்னா 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆவியிலே ஆரம்பம் நீங்கள் மாமிசத்தில் முடிவர போகிறீங்களா? புத்தியினரா? கலாத்தியரே புத்தியினரா? 5ஆம் அதிகாரம் 1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை எவ்வளோ அற்புதமாக விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், பாரம்பரியத்திலிருந்தும், உலக உல்லாசம், உலக ஆசையிலிருந்தும் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்தானே அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்ம தேவ ஜனமாக இருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த காரியத்தை நமக்கு ஒரு தந்திருக்கும்போது என்ன செய்யணுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைக்கணும். ஒரு நாள் காலை ஆராதனை விட்டுட்டா 15 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் ஆகிடும். அப்புறம் பார்த்தா அப்படியே போயிடும். பெருமைக்காக நான் சொல்லலை. 67ஆவது ஆண்டுலேருந்து இது வரைக்கும் ஒரு 10 ஆராதனை தான் இல்லாமல் இருந்திருப்பேன் சில பலவீனமாக இருக்கும்போது. மற்றபடி எந்த ஆராதனையும் விட்டதே கிடையாது. விசுவாசியாக இருக்கும்போதும் சரி, சபையில் எடுபடி வேலை செய்து கொண்டு ஆஃபீஸ் பாய் மாதிரி இருந்தபோதும் சரி, ஊழியத்தில் பழக்கப்பட்ட அந்த நாட்களிலும் சரி, ஊழியத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நாட்களிலும் சரி, எல்லா காலை ஆராதனை சொல்வது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். ஆமேன். ஆமேன். எத்தனை பேர் காலை ஆராதனை சந்தோஷமாக இருக்குது? ஆமாம், அது ஒரு பண்டிகை நாள். அந்த நாள் முழுவதும் 58ஆம் அதிகாரம் ஏசாயா பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய நாள். அந்த நாளில் சொந்த பேச்சு கூட நம்ம பேசுகிறோம், பல காரியங்கள் பேசுகிறேன்றாலும் அவ்வளோ தூய்மையான விசேஷித்த ஒரு நாள். அந்த நாள் என்ன செய்ய, எதுக்காக? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விடுதலை ஆக்கினார், உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களில் மறைந்து ஒளிந்து குனிந்து வெட்கப்பட்டு இருந்த நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ அவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? அவரை ஆராதிக்காத உள்ளம், அவரை துதிக்காத உள்ளம் ஒரு உள்ளமா? பிரியமானவர்களே, ஆராதனை நினைச்சக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தேவனை ஆராதிக்க நினை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. அதுவும் ஆராதனையில் முழுமையாக பங்கு பெறணும்னு நம்ம வாங்கியிருக்கணும். அது முக்கியம். நான் அடியாரில் எங்களுக்கு ட்ரைனிங் காலங்களில் முதல் வரிசையில் முதல் நாளாக போய் உட்காந்துட்டு ஒரு டைரி வச்சு உட்காந்து எந்த காரியம்னாலும் எழுதி வச்சுட்டே இருப்பேன்.
ஜோதிக்குமார் சொன்னது போல் பீரோ முழுவதும் டைரியாக தான் இருக்குது. இப்பவும் அது மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எங்கே போனேன், நேற்றுக்கு என்ன பண்ணேன், என்னை வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கு. இப்போது இதை பார்த்த பாஸ்டர் ஏசி தாமஸ் ஒரு பெரிய சீஃப் பாஸ்டர் பார்த்து, ஜோன், அவர் மலையாளி, அவர் யோவானுக்கு கூப்பிட மாட்டேன், ஜோன் என்ன நிறுவனம் எழுதுறீங்களோ அப்படின்னு கேட்பார். ஏன்னா எந்த ஒரு காரியத்திலும் முதல்ல அதுக்காக நம்ம முந்திரி கொட்டையாக இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சரியாக அதை பயன்படுத்தணும். அந்த ரெகுலர் அதில் நம்ம சரியாக இருந்தால் அதுவே புரியும். அதனால தான் இந்த டிசிப்ளின் சொல்கிறாங்க. கிறிஸ்டியன் ஸ்கூலில் நல்ல டிசிப்ளின் இருக்கும், எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி தான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போது நம்ம டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும்னு சொன்னால் ஆராதனை எந்த நேரமோ அந்த நேரத்தில் வந்து தங்கணும். டேவிட் பிரதர் திருப்பத்தூர்ந்து வருகிறார். நான் அவர் சொன்னேன், நீங்கள் இப்போ முதல்ல நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதை விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே பஸ் ஏறி இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டோடைய சமூகத்தில் கணக்கு. அப்படி என்றால் எவ்வளோ வாஞ்சை, ஒன்றே என் வாஞ்சை என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் இல்லையா? வாஞ்சி இருக்கும் என்றால், மனது இருக்கும் என்றால் மார்க்கமும் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, ஞாயிறு காலை ஆராதனையில் சரியான நேரத்தில் பங்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா செய்யலாம். அதுக்கு முன் ஏற்பாடாக நேற்றுக்கு உள்ள காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி காலையில் அந்த நேரத்தை சரிப்படுத்தி கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிள்ளை தடையாக இருக்குது, ரொம்ப ஆச்சு, உங்கள் பயப்படாதீங்க சொல்கிறேன். ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை ஆராதனைக்கு எனக்கு தடையாக இருக்குது ஒரு அம்மா சொல்லி பாஸ்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் அந்த பிள்ளை செத்து போச்சு. உண்மைங்க, நடந்த காரியம் ஈரோட்டில். அப்புறம் ஐயோ, ஏன் பிள்ளை தடைன்னு பெண்ணுக்கு என்ன உலகத்தில் சொல்லுவாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மறக்காதே நினைப்பாயாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்கிறபடி அந்த ஓய்வு நாள் ஆராதனை என்று சொல்வது ரீசனபிள் சர்வீஸ். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்க, இது ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது. பழைய ஏற்பாட்டு பலியெல்லாம் செத்த பலி இல்லையா, அது செத்து போயிடுது. ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதுவே என்ன செய்யணும், ஒரு அண்டர்லைன் பண்ணி, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மற்றது எதிர்மறையாக சொன்னால் மற்றதெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. ஆங்கிலத்தில் ரீசனபிள் சர்வீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வது, மறுரூப நிலை என்று சொல்வது ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கணும். செடிகளை வளர்க்கணுக்கு தெரியும். போய் பார்த்தா இன்றைக்கு ஒரு மாதிரி இப்படி நீட்டிகிட்டு இருக்கோம், நாளைக்கு அப்படி விரிஞ்சு அப்படியே இருக்கும். பார்த்தா எவ்வளோ சந்தோஷம். நம்ம போகின் வெள்ளா செடியோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி இப்படி தொங்குதரலாம். பார்த்தீங்கன்னா இந்த காதில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அது எங்கேருந்து கிடைச்சது? வால்பாறையிலேருந்து கொண்டு வந்தோம். ஒரே ஒரு சின்ன ஒரு செடி கொண்டு வந்தோம். இப்போ அது எல்லாம் இருக்குது. அதே போல் போகன் விழா கூட சாதாரணமானதல்ல. அந்த மரத்தில் அங்கே போய் பூத்துட்ருக்கு, கொடி படர்கிறது. அது கொடி படரக்கூடிய ஒரு இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மறுரூப நிலை என்று சொல்வது ஒவ்வொரு நாளும் மறுரூபமான நிலைக்கு மாறணும். மறுரூபமாகுங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று. அதுதான் உண்மையான ஞாயிறு, இல்லாவிட்டால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதாக இருக்கிறது. நிறைய அந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. 3ஆவதாக உபாகம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனையையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாக நினைச்சு பாருங்க. ஆமேன். இல்லையா? பெரிய சோதனை, பெரிய பாடு, பெரிய கஷ்டம், பெரிய அடையாளம், அற்புதங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து தேவ ஜனத்தை விடுதலை பண்ணாரே, அதை நன்றாக
நன்றாக நினச்சி பார்க்கணும். சத்துருக்கள் உள்ள மேலுள்ள பயம் இல்லாதபடிக்கு பார்வோனையும் அவனுடைய சேனையும் செங்கடலில் மூழ்கடித்தாரே. எவ்வளோ அற்புதம் செய்தார் பாருங்க. வேத வசனம் சொல்கிறது, அந்த பார்வோனுடைய சேனைகளும் அந்த செங்கடலில் ஈயம் போல அமிழ்ந்து போனாங்களாம். ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கிராமங்களில் பார்த்தா பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுவதற்காக சில வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு துருத்தி வச்சுட்டு அப்படி சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்கிற ஈயத்தை அதில் போட்டோடனே அது தண்ணி மாதிரி ஓடிடும் அந்த தரையில். அதுபோல் எகிப்தியர் பார்வோன் சேனையெல்லாம் எப்படி ஆச்சு? ஈயம் போல மாண்டு போனாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை என்ன செய்யணும்? நினைப்பாயாக. கர்த்தர் செய்த காரியங்களெல்லாம் சத்துருக்கள் மேல் உண்டான இந்த ஜெயம். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தால் கூட அவங்களுக்கு அந்த நன்மை உடனே புரிந்து கொள்ள முடியாது. அந்த செங்கலின் ஓரத்திலேயே கலகம் பண்ணாங்க. செங்கலின் ஓரத்திலேயே 106ஆம் சங்கீதமா, செங்கலின் ஓரத்திலேயே கலகம் பண்ணாங்க. எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லியா இங்கே கொண்டு வந்து இப்போ செங்கடல் ஆர்ப்பரித்து கொண்டு எப்படி நாங்கள் கடந்து போவோம் என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. என்ன செய்யணும்? 106ஆம் சங்கீதம் எங்கள் வசனம் சொல்லிடுங்க. 106:7 எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உமது அதிசயங்களை உணராமல் கிருபையின் திரட்சி abundance of grace, கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். இந்த அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, கலகு வீட்டாராகி அவங்க யார்? அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னார்? கலகு வீட்டார அவங்க. கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. ஆகவே செங்கடலின் ஓரத்திலேயே கலகம் பண்ணாங்களே. சில ஆரம்ப காலங்களில் ரட்சிப்பிலேயே அது சரியில்லாத நிமித்தமாக சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு முறுமுறுத்து எதிர்த்து பேசி கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகி என்று சொல்லி சிலர் போகிறத நாம் பார்க்குறோம். காரணம், தேவனுடைய வல்லமை என்ன செய்யலை? அதிகமாக நினைக்கலை. கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைக்கவில்லை. ஆரம்பம் எவ்வளோ இருந்தது, எப்படி இருந்தோம் என்பதை சிலர் நினையாதனால தான் பெருமை மேட்டுமைக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறாங்க? விழுந்து போகிறாங்க, அழிஞ்சு போகிறாங்க, தேவ சமூகத்துட்டு தூரப்பட்டு போகிறதை நாம் பார்க்குறோம். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை விட இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக சந்தித்த சத்துரு யார்? அமலேக்கு. யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கு. அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலத்தில் பெலிஸ்தியன் யார்? கோலியாத். இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா? அவங்க நினச்சி பார்க்காதனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கலகம் பண்ணக்கூடியதாக இருந்தாங்க. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். அப்படி என்றால் நன்றியுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்கும். ஆமேன். கஷ்டமாக நானும் தனிமையாக இருக்கும்போது பல காரியங்களை யோசித்து பேசிகிட்டே இருப்போம். ஒரு பக்கம் சிரிப்பு வரும், இன்னொரு பக்கம் அழுகை வரும், இன்னொரு பக்கம் சோர்வாக இருக்கும். ஆனால் அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் கர்த்தர் நடத்தின பாதைகளை நினச்சி பார்த்தா ரொம்ப அற்புதம் ஆச்சரியம். அதனால தான் இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு என்ற உணர்வில்லாமல் செங்கலின் ஓரத்தில் என்ன செய்தாங்க? கலகம் பண்ணாங்க. கலகு வீட்டாராக மாறக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பிரமாணங்களுக்கு உட்பட்டு உடன்படிக்கையை காத்து கொண்டு நாம் பரிசுத்த ஆராதனையில் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கும்போது நன்றியுள்ள இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இந்த 3வது பகுதியில் நம்ம என்ன வாசித்தோம்? இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாக நினைக்கணும். நினைச்சு பார்க்குறீங்களா? நன்றாக நினைச்சு பாருங்க. அதுக்காகத்தான் சுத்திகரிப்பு கூட்டம். இங்கே 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருப்பது மட்டும் அல்ல, பகலில் இரவேளை இதெல்லாம் அந்த நாட்களில் சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து நினைப்பாயாக. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்னு மட்டும் அதை சிந்தித்து பார்க்குறது மட்டுமல்ல,
நம்முடைய நாட்களை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்தோம், எப்படி நடத்தினார், எப்படி கொண்டு போகிறாரு, இனி எப்படி நடக்க போகிறோம் என்பதற்கு ஆதாரமாக ஆண்டவரோடு நாம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்து. 4வது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். பாருங்க, உன் இருதயத்தில் உள்ளது நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அறிஞர்கள், கவிஞர்கள் இதெல்லாம் பாடுறாங்க இல்லையா? உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். என்ன தாழ்வு வந்தாலும் உயர்வானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை நாமே அறியும் போது அதில் ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். வசனம் சொல்கிறது, உன்னை சிறுமைப்படுத்தி கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பெருமை, இருதயத்தில் இருக்கிற மேட்டிமை, இருதயத்தில் இருக்கிற பல பொல்லாத சுபாவங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது தான் தெரியும். சோதனை வரும்போது தான் அது வெளிப்படும். இப்போது பூனையை அப்படி தடவி கொடுத்துட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்கள், உடனே சீரிடும். அது போல தான் கொஞ்சம் எல்லாமே ப்ராஸ்பரிட்டி காஸ்பலாக அறிவிச்சுட்டே இருந்தால் சொகுசாக சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் கடினமான உபதேசம் அந்த கற்பநகுமில் ஆண்டவர் இயேசு சொன்னார். கற்பநகுமில் யோவான் 6ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா கற்பநகுமில் ஒரு கடினமான உபதேசம் சொன்னார். எல்லோரும் ஒன்று சொன்னாங்க, எல்லோரும் அவர் விட்டு ஓடி போயிட்டாங்க. 6ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். கற்பநகுமில் இப்படி நடந்தது. இயேசு பார்த்தார், சீசர்களை பார்த்து நீங்களும் போக மனதாக இருக்கு. மனசில் போகாமல் இருக்கீங்களா? அவங்க போயிட்டாங்களேன்னு கவலைப்படாதே, இவ்வளோ இருக்காத, நீங்களும் போக மாட்டேதானால் போங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதுபோல் கடினமான சில உபதேசங்களை கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த கஷாயம் குடித்தா நமக்கு சுகம் கிடைக்கும், இஞ்சிச்சாறு குடித்தா சுகம் கிடைக்கும். கசப்பு தான் ரொம்ப முக்கியம். கசப்பு இப்போ அடிக்கடி நாங்கள் பாவக்காய் வாங்கி சாப்பிட்றோம். அது நல்லது, ஆரோக்கியத்துக்கு. வாய்க்கு கசப்பாக இருக்கும், வயிற்றுக்கு வெளிப்படுத்தல் அப்படிலாம் சொல்லியிருக்கு. வாய் கசப்பாக இருக்கும், வயிற்றுக்கு சுகம். அல்லேலூயா. அதனால் எல்லோரும் நாளைக்கு பார்க்க வாங்கிறாதீங்க, அதுக்காக நான் சொல்லலை. சில கடினமான வார்த்தைகள், கடினமான உபதேசங்கள் வரும்போது அதுக்கு நம்ம இசைந்து அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் ஏதோ தங்களுக்கு தோன்றினதெல்லாம் உபதேசம் அல்ல, வசனத்தின் அடிப்படையில். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் இருக்கணும். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை பகுத்தறியக்கூடிய காரியங்களாக சபையில் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், உன்னை சிறுமைப்படுத்தி அவருடைய கட்டளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை அறியும்படிக்கு இந்த வனாந்திரத்தில் 40 நாள் உன்னை நடத்தி வந்த வழியிலெல்லாம் நினைப்பாயாக. இருதயத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் வெளியே வரும். அப்போ அது வெளியே என்ன செய்யப்படணும்? கொட்டப்பட வேண்டும். சரியாக நம்மை தாழ்த்தணும். எவ்வளோ வேதனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை விடவா நாம் பெரிய பாடுபடுகிறோம் இல்லையா? சுயமென்னில் சாம்பலாய் மாறு சுத்தாவியே ஆண்டல் மோட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கவே. ரொம்ப சுயம். பாவத்துக்கு மிக பிரதான பாவம் SIN, சின். அதில் நடுவாக இருக்கிறது என்ன? நான் அந்த ஐ என்கிறத கிராஸ் பண்ணுறது தான் சிலுவை. நம்முடைய சுயத்தை உடைப்பதற்காகத்தான் சிறுமைப்படுத்துகிறார். சில சிறுமைப்பட வேண்டியிருக்கும், நிந்தைப்பட வேண்டியிருக்கும், பல கஷ்டமான பொல்லாத வார்த்தையில் நம்ம கண்கூட காதுக்கு கேட்கக்கூடிய இருக்கும். எந்த நிலைமையில் இருந்தாலும் பவுல் சொல்கிறார், நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமேன். அல்லேலூயா.
இது ஒரு நாளில் வருகிறது இல்லை, படிப்படியாக நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வளர வேண்டும். ஆகவே அடுத்த வசனத்தை, அந்த முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிக்க, பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிக்கத்தான் இப்படி பண்றார். முதல் வசனம், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிறேன். நான் அது சொல்றேன், உங்களை என்ன செய்றாரு? சிறுமைப்படுத்துகிறார். ஆமேன். ஆக நம்முடைய உண்மையான சுபாவம் எப்போ தெரியும்? சிறுமைப்படும் போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது உண்மையான சுபாவம் வெளிப்படும். அதை என்ன செய்யணும்? அறிக்கிட்டு விட்டுவிட வேண்டும். சே, இந்த மாதிரி சுபாவம் எனக்கு இருந்ததா என்று நமக்கே அது சந்தேகமாக இருக்கும். அதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது உடனடியாக இருந்து விலகி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 6-7 வசனம், உபாகமம். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு, நீ வனாந்தரத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை. அதை மறவாயாக. பார்த்தீங்கன்னா, நினைன்னு மட்டும் சொல்லல, அதை மறக்காது. வனாந்தரத்தில் என்ன செய்தா? கடும் கோபம், ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கினதை நீ நினைத்து பார்த்து அதை மறக்காம அறிக்கை செய்து விட்டுவிடு. எத்தனையோ நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக அவரை கோபம் ஊட்டுகிற சில காரியங்களை நானும் செய்திருக்கிறேன், நீங்களும் செய்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை நினைத்து பார்த்து அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி கொள்ள வேண்டும், அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேலே கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஆண்டவருக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, எனக்கு தான் இந்த மாதிரி சோதனையா, மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்முடைய அறிக்கையாக இருக்கிறது. ஆனால் நீ வனாந்தரத்தில் கடும் கோபம் உண்டாக்கினதை நினைத்து பார். இப்படி முறுமுறுத்தவர்கள் வனாந்தரத்தில் நிறைய பேர் மாண்டு போனாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். நம்முடைய சுத்தம் அல்ல, தேவ சுத்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறாரே, அதுவே பெரிய கிருபை இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 நான் படித்தேன்னா, தேவ ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் 10 முறை படிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த 1-2 அல்ல, அவங்க 10 முறை தான், நம்ம 100 முறை இருக்கும், தெரியல, கணக்கு இல்லை. ஆகவே 10 முறை இதோட என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டாங்க, போக மாட்டாங்க, வனாந்தரத்தில் மடிஞ்சு போனாங்கன்றத நான் பார்க்குறோமே. அப்படி என்றால் ஆண்டவரை கோபமூட்டுகிற காரியம் ஏதாவது இருக்கும் என்றால் உடனடியாக நம்ம அதை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அவருடைய கோபம் 1 நிமிஷம்தான், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவம் நீடிய வாழ்வு. எது உங்களுக்கு தேவை? ஆண்டவர் நீடிய வாழ்வு உங்களுக்கு தேவை என்றால் அவரை கோபமூட்டுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடாமல் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் தீர்க்கதரிசியாகிய ஆபகுக்கு சொல்கிறாரு, நீ கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரணும். ஆண்டவர் என்ன செய்யணுமா? கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஆபகுக்குடைய விண்ணப்பம், ஜபம். ஆண்டவரே, நான் கோபமூட்டியிருக்கிறேன், நீ கோபித்தாலும் இரக்கத்தை என் மேலே நினைத்தருளும் என்று சொல்லி 30வது சங்கீதத்தில் அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். வருஷத்தின் ஆரம்பம் முதல் இன்னொரு வரைக்கும் நம்ம எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை கோபமூட்டினோம், நடத்திப்புக்காரருக்கு விரோதமாக செயல்பட்டோம் என்றெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம எல்லாமே நிதானிக்கணும். மீறியாமல் நாம் பார்க்குறோம், மீறியாமல் நினச்சி பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. லோத்தின் மணி நினச்சி பார்க்கணும், மீறியாமுக்கு செய்ததை என்ன செய்யணும்?
நினச்சி பார்க்கணும். உபாகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். மீரியாம் செய்த பாவம் என்ன? மூத்த சகோதரனாகிய மோசையுடைய திருமண காரியத்தில் குற்றம் கண்டுபிடித்தான். மோசையை பார்த்து சொல்ற, நீ எத்தியோப்பிய ஸ்திரியை நீ விவாகம் பண்ணினா என்று சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அனுபவம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனே இறங்கி வந்துட்டார். தேவனே இறங்கி வந்து ஆரோனையும் அந்த மீரியாமை நிற்க வைத்து கேள்வி கேட்குறார். என்னுடைய தாசனாகிய மோசே என்று சொல்லி அவர் குறித்து எவ்வளோ படித்து பார்க்கிறீங்களா? அப்படிப்பட்டவன் அல்ல, எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். சரி, ஆக மோசையை குறித்து மேன்மையாக கர்த்தர் சொல்லி அங்கே அந்த மீரியாமை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு தவறுதலின் நிமித்தமாக முழு இஸ்ரவேலுடைய பாளையம் 7 நாள் பிரயாணம் பண்ணாமல் தடைப்பட்டு நின்று போனதை பார்க்குறோமே. ஒரு ஆகா நிமித்தமாக இல்லையா? எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மீரியாமுடைய செயலை நினச்சி பாருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசப்பட்ட சில காரியங்கள், அதே போல் நடத்திக்கு விரோதமாக சில காரியங்கள், இதெல்லாம் நம்மை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றியாக நாம் இருக்கணும். அந்த மாதிரி சுபாவங்கள் வராதபடி காத்துக்கிறணும். 7வதாக உபாகம் 25:17-18 வசனங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் வந்திருக்காங்க. இவங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனையெல்லாம் செங்கடலில் அமிழ்ந்து போனாங்க. ஆனால் வனாந்திரத்தில் வந்தபோது முதலாவது அவங்களை சந்தித்தது அமலேக்கு. யாத்திராகம் 17 நம்ம இப்படி தான் பார்க்குறோம். அதை திரும்ப வாசிங்க. அமலேக்கு நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அவன் தேவனுக்கு பயப்படாதவன், உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கும் போது பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து பாருங்க. அமலேக்கை பற்றி ஜாக்கிரதையாக நினைச்சுக்கணுமா? அவன் தேவனுக்கு தேவனுக்கு பயப்படாதவன். அமலேக்கு ஏசாவின் சந்ததி. அமலேக்கு கிருபையை இழந்து போனவன், நஷ்டப்படுத்தினவன், தேவனுக்கு பயப்படாமல் தேவ ஜனத்துக்கு எதிராக செயல்படுகிறவன், வழிமறிக்கிறவன், தேவ ஜனங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணுறது. இந்த ஆவிகள் எல்லாம் சில வேளை சபைக்குள்ளும் கிரியை செய்யும். பின்னாடி பலவீனமாக இருக்கிறத பார்த்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலவீனமாக ஏதோ வந்து உட்காந்து எங்கேயாவது நிம்மதியாக உட்காந்துன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நான் வெளியே பின்னாடி பார்த்தா அப்படியே மேகம் பண்ணது 3ஆவதோடு போயிடறாங்க போல். சிலரெல்லாம் வயசான பாவம் முடியல. நானே சில வேளை தூங்கிடுறேன். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பலவீனப்படும் போது சத்துரு நம்ம மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த அமலேக்கு அப்படி தான் செய்தான். அவனை நினைவு கூறு என்று சொல்லி முதல் ராஜாவாகிய சவுலுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த அமலேக்கு பூமியில் இராதபடிக்கு நிர்மலம் பண்ணு. 1 சாமுவேல். இப்போது நீ போய் மடங்கடித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடு. இதுதான் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அதுக்காகத்தான் அவனை அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவனை அப்படி முழுமையாக செய்யலை. முழுமையாக எல்லாத்தையும் கொண்டு போடவில்லை. அதே வேளையில் சாமுவேல் வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவும் இல்லை. தீர்க்கதரிசி கீழ்ப்படியில்லை, தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியில்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாங்க.
எவ்வளோ அருமையான வசனம் இல்லைங்களா? எங்கே இருக்குது படிங்களா? 2 கொரிந்தியர் 8:4-5 பாருங்கள். முன்பு தங்களை தாங்களே கத்திருக்கும் பின்பு அதேதான் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு முதல்ல கர்த்தர் காட் ஃபர்ஸ்ட். யார் எங்களுக்குன்னு சொல்வது? அப்போஸ்தலர், ஊழியக்காரருக்கு. முதல்ல தேவனுக்கு, ரெண்டாவது ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான் மனவாட்டியாக மாற முடியும் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அதுக்கு நாங்கள் தகுதிப்படணும். ஆமேன். ஆகவே தான் இங்கே நாம் பார்க்குறோம். இந்த பகுதியிலே பார்க்கும்போது அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் கிருபை இழந்தவன், பாவி, தேவஜனத்துக்கு எதிரானவன், வழிமறிப்பவன், அவனை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவனை முழுமையாக நீ கொன்று போடு, நிர்மூலமாக்கு என்று சொல்லி சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவன் அதை அப்படி செய்யாத நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டான். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணதுக்காக துக்கப்பட்டார். சாமியோடும் அழுதார். எல்லாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, நான் முந்தின நாட்களை என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். 4 ஆகமங்களுடைய இறுதி பகுதியாகிய உபாகமானது நினைத்து பார்க்கக்கூடிய பல காரியங்களை குறித்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். உடன்படிக்கை மறக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்க, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. ஆண்டவர் நம்மை நடத்தின பாதைகளை, நாம் கண்ட அநேக அற்புத அடையாளங்களை மறந்து விடாமல் சத்துருக்கள் மேல் ஜெயத்தை கொடுத்தாரே என்பதை நினைத்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, அவர் சிறுமைப்படுத்தி நம்ம உள்ளத்தில் இருக்கிறதை, இதயத்தில் இருக்கிறது நாமே அறியும்படிக்கு நம்மை கொண்டு போகிற பாதையிலெல்லாம் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு அதை நினைத்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம், கோபமூட்டி இருக்கிறோம். அதை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்தி கொள்வோம் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார். உபாகம் 24:9 நாம் பார்த்தோம், மீரியாமுக்கு கர்த்தர் செய்ததை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கை முற்றிலுமாக மடங்கடிக்க வேண்டும். அவன் ஏசாவுடைய சந்ததி, அவன் கிருபையை நஷ்டப்படுத்தினவன், வழிமறிக்கிறவன், தேவனுக்கு பயப்படாதவன். இதெல்லாம் அவனுடைய குவாலிட்டி. அதெல்லாம் மாற்றி அதுக்கு விரோதமாக நம்ம செயல்படணும். யாரும் நம்ம ஏமாற்றி விடாதபடி, வழி மறித்து வேறு வழியில் கொண்டு போய் விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய 2வது நாளினுடைய இந்த மாலை செக்ஷனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று எபிரி ஆக்கியோன் எழுதின அந்த பகுதியிலிருந்து எடுத்து உபாகம புத்தகத்தில் ஏராளமான காரியத்தில் 7 காரியங்கள் அழகாய் தியானித்து, இதை நினைத்துக்கொள், இதை நினைத்துக்கொள், இதை நினைத்துக்கொள் என்று ஆண்டவரை நாங்கள் மறந்து போன காரியங்களை எல்லாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நீர் நினைத்து பார்க்க சொன்ன உம்முடைய மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையோடு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாக நாங்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற யூதா ஜனங்களைப் போல வாழ்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் 92:13 சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளைக்கு காலையிலும் நாளைக்கு மாலையிலும் கூட்டங்கள் உண்டு கர்த்தாவே. அதையும் நாங்கள் அட்டன் பண்ணி 31ஆம் தேதி மாலை உம்முடைய சமூகத்தில் வரும்போது தைரியத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து, எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்தோம், எங்களை சுத்திகரிக்க, எங்களை பழுது பார்க்க, எங்களை ஆராய்ச்சி பண்ண, என்னை புடமிட இந்த 3 நாட்களை ஒரு சில நாட்களாவது நான் உங்கள் சமூகத்தில் வீற்றிருந்தேன் என்கிற தைரியத்தோடு புதிய வருஷத்தில் பிரவேசித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட, உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்தப்பட என் ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதியை, கன, மகிமை, மாட்சிமை, புகழ் உமக்கு மாத்திரம் செலுத்தி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் அத்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும்
பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.